திங்கக்கிழமை அப்படின்னா போர்ட் பக்கத்தில் இங்கே ஃப்ரெஷ்ஷு மீன் கிடைக்கும்ன்ட்டு இவரை அமுச்சு வாங்கிட்டு வர சொன்னேன். பல்காக வாங்கி வந்திருக்காரு. ரூப்சந்தா மீன் 5 கிலோ 500 ரூபா தான் அப்படின்னு சொல்லி வாங்கி வந்திருக்காரு. தனியாக நம்ம 1 கிலோ வாங்கினோன்னா 150 ரூபா அப்படின்ட்டு, வெட்டுற காசு 100 ரூபா. ஸோ இது வாங்கினது பிரச்சனை இல்லை. ஆனால் இவ்வளோ மீன் எத்தனை நாளைக்கு வச்சு சாப்பிட முடியும்? நான் 2 கிலோ மீன் வாங்கிட்டு வந்தாலே அது 3-4 நாள் ஃப்ரீசரில் வச்சு நல்லா பொரித்து சாப்பிட்டுக்குவோம். இது மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும் இவ்வளோ மீன் இருந்ததுன்னா அப்பாடா அப்படின்ட்டு. அதனால் எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற 2 ஸ்டாஃப் இங்கே பக்கத்தில் குடியிருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்ருக்கேன். இது மாதிரி மீன் நிறையா இருக்குது, தலையெல்லாம் நாங்கள் குழம்பு வைக்க மாட்டோம், சாப்பிட மாட்டோம், வீட்டில் யாரும் எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்ட்டு வரேன்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அப்படியே பாதிக்கு பாதி கொடுத்து விட்டுடுவேன். என்ன தான் மீன் நிறையா நம்ம வாங்கி வச்சாலும் அது அப்பப்போ 2 நாள் சாப்பிட்டோன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷு ஃபீலிங் இருக்கும். ஓகே, நம்ம இப்போ தான் வாங்கினோம் சாப்பிட்டோன்ட்டு. இவ்வளோ பல்காக நான் தான் போவேன் மீன் வாங்குறதுக்கு. இன்றைக்கி போர்ட்டுன்னா எனக்கு ரொம்ப வண்டி அவ்வளோ டிராஃபிக்கில் ஓட்ட வராது, 2 வீலர்லாம். அதனால் சரின்னு சொல்லிவிட்டு இவரை சொன்னால் இவ்வளோ மீன் வந்திருக்கு. இன்றைக்கி மீன் பொரித்து ஒரு குழம்பு இது மாதிரி வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு.